ஏன் முதலாளி இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன? டேய், மார்க்கெட்ல இடம் இல்லாம ஷேர் பண்றாங்கல்ல, ஓ அதான்டா ஷேர் மார்க்கெட். அப்படியா? வணக்கம் சம்பந்தி. அடடே வாங்க சம்பந்தி, வாங்க டீ சாப்பிட்டே போய் பேசலாம் வீட்டுக்கு. டீயா? வீட்டுக்கா? என் பையன் இருப்பானே. என்ன சம்பந்தி உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சம்பந்தி, நண்பரை பார்க்கலான்னு வந்தேன். சரி. அவர் வீட்டை காலி பண்ணிட்டு வட சென்னை போயிட்டாராம். ஐயோ, அப்ப போய் பார்த்துட்டு வந்துருங்க. அங்கதான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? நான் வரதுக்கு மட்டும்தான் காசு கொண்டு வந்தேன். போறதுக்கு ஒரு 500 ரூபா ஆகும். இருந்தா கொடுங்களேன், அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறேன். அக்கௌண்ட்ல போறதுக்கு என் அக்கௌண்ட்லயே இருக்கட்டுமே. பஸ்ஸுக்காரன் செவிலே 2 வைப்பான். இதுக்கெல்லாம் எதுக்கு சம்பந்தி? யோ கணக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடு. அதோ எங்க என்னயா பண்ற? ஐயோ முதலாளி மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சா? இல்ல இதோ பாட்டியா கணக்கு ஒரு 500 ரூபாய்க்கு என்னென்ன கதெல்லாம் விடுறானு. ஐயோ முதலாளி போயிட்டு அனுப்பிடுறாரு, போன் நம்பரே வாங்காம போறாரு. போன் நம்பர்ல கணக்கு, அக்கௌண்ட் நம்பரு. அப்படியா? சரி முதலாளி, உங்களுக்கு தான் இவ்வளோ சொத்து இருக்குல்ல, அது உங்க 3 பொண்ணுங்களுக்கு பிரிச்சு கொடுத்தா அவங்களாச்சும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல? ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எதுவும் சொத்து வேணுமா? உங்க சொத்து எனக்கு எதுக்கு முதலாளி? ஏய், நான் இப்பவே சந்தோஷமா தான்டா இருக்கிறேன். ஓ அப்படியா? அவ்வளோ சந்தோஷமாவா இருக்கீங்க? ஆமாண்டா, 3 பொண்ணுங்களை பெத்து வளர்த்து அவங்க ஆசைப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து இதுக்கு மேல வேற என்னடா சந்தோஷம் வேணும்? முதலாளி, உங்க முன்னாடி தான் அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நீங்க இல்லாதப்ப எப்படியெல்லாம் அடிச்சுக்கிறாங்க தெரியுமா? என்னடா சொல்ற? உண்மையாவா? உண்மையாதான் முதலாளி சொல்றேன், சத்தியமா, உங்க மேல சத்தியமா. நீ மட்டும் அது உண்மை நிரூபிச்சுட்ட, என் சொத்துல ஒரு பங்கு நான் உனக்கு எழுதி தரேன். உண்மையாவா சொல்றீங்க? நீ முதல்ல நிரூபிச்சு காட்டு, அப்புறம் நான் எழுதி தரேன். ஓகே முதலாளி. வாடா, இவன் ஒருத்தன். இதை மட்டும் உண்மையாக்கி உங்ககிட்ட காட்டி இந்த சொத்துல ஒரு பங்கை நான் வாங்கல, என் பேரு கணக்கு பிள்ளை இல்லை. அட என்னங்க இப்படி ஆட்டம் ஆடுறாங்க? எங்க ஊர்ல நாங்க ஆடுவோம் பாருங்க ஆட்டம். நடுக்காட்டுக்குள்ள போய் மட்டையை திருப்பி பிடிச்சி தக்காளி பார்த்து அடிச்சா பந்தே கணக்கு தெரியாதுங்க. என்ன மாப்பிள்ளைங்களா, தோட்டக்காரன் கூட்டு வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க? ஆமா அது. அரே மாமாஜி, இவன் தோட்டக்காரன் மட்டும் கிடையாது, நல்ல ஆட்டக்காரன். கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய மாப்பிள்ள ஆளே மாட்டிக்கிறீங்க. மாமா, உன் பொண்ணு மாதிரி இருக்கு, உள்ள போய் பாருங்க. ஓ, இவருக்கு பதில் இவரா? ஆமா. சரி சரி, நீங்க பாருங்க. சேட்டா, கட்டையில ஒரு சாயா. கட்டில் சாயாவா? போட்டுறேன். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே? வா கணக்கு, இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துட்டு இருக்கு, வாங்க நீங்களும் பார்க்கலாம். அந்த 5 நாள் ஒரே இடத்துல உட்காந்து பாக்குறதெல்லாம் போர்ப்பா. இப்ப எல்லாம் 5 நாள் இல்ல, 3 days only. ஓ அப்படியா? நான்லாம் ஒன்லி 2020 தான் பார்ப்பேன். அரே கண்கு, உன்னோட வயசுக்கு நீ பொறுமையா உட்காந்து டெஸ்ட் மேட்ச் தானே பார்க்கணும். நீ எதுக்கு T20 எல்லாம் பாக்குது? என்ன இவங்க ஒத்துமையா இருக்காங்க? சரியில்லையே. ஆமா, இந்த சென்னைக்கும் மும்பைக்கும் எப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? கணக்கு, அது IPL மேட்ச், இன்னும் 1 மாசம் இருக்கு. ஆமா, இந்த வாட்டியும் நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ண போகுது, 6வது முறையா. ஆலாரே ஆலாரே ஆலா ஆலாரே ஆலா. இந்த வாட்டி உங்களை எப்படி ஓட விடுறோம் பாருங்கடா. அரே, இந்த வாட்டியும் மும்பை தான் வின் பண்ணோம். எத்தனை வாட்டி வின் பண்ணுச்சோ? எல்லா முறையும் மும்பை தான் வின் பண்ணுச்சோ. உங்க டீமும் ஃபைனல்ஸ்ல வந்து தோத்து போகுது. இந்த வருஷம் பாருங்க உங்களை எப்படி ஓட விடுறேன்னு. क्या ஓட விடுது? அரே, மும்பை இருக்கோ, CSK இருக்கு, இந்த வாட்டி CSK இருக்கு. தோனி வருஷம் இப்படி தானே பேசுது. தோனி இருக்காரா? இப்படி தானே பேசுது. தோனி இருக்காரா? அட என்னதான் இருந்தாலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மாதிரி வருங்களா? சொல்லுங்க. அது வரட்டும், அது இருக்கட்டும். ஆனா மும்பை தான் கெத்து. CSK தான் கெத்து. அரே, மும்பை தான் கெத்து. CSK தான். நீங்க மும்பை தான். CSK தான். உன் போன்ல கால் மீ அர்ஜென்ட்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சிட்டேன். இந்த பேசு. அரே क्या हुआ? அரே क्या? आजी, अच्छा जी பிக்காஜி बहुत ही போலாம். बढ़िया जी. अच्छा जी. மேட்ச் ஏ, டெஸ்ட் மேட்ச் நல்லா என்டர்டெயின்மெண்டா இருக்கு. டெஸ்ட் மேட்ச்ல இருக்கு, நம்ம சோல எங்க இருக்கு? நம்ம ஷோ இங்க தான் இருக்கு. அப்படியே பேசிட்டு இரு. டெஸ்ட் மேட்ச்ல 6 அடிக்குது. வாங்க எப்படி? என்ன ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க என்ன பண்றாங்க. பால் வாங்க. பேட் அப்படியே இல்லையா? மேக்கால் அடிச்சுட்டா நல்லா போகுங்க. ஆமாங்க. ஓ, क्या हुआ? கணக்கு, இவங்களா சண்டை போடுறாங்க? நல்லா பாரு. ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்லு இருக்காத, புரியுதா? ஆமா, நீ ஏன் மாமா வயசுல பேசுற? எப்படி? டேய், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, சண்டை போறாங்கன்னு போய் புழுவுற. ஐயோ, அவள் தான் உனக்கு. நீங்க விளையாடுங்க மாப்ள. அரே ஜி, மாமா ஜி. சேட்டா, கட்டையில கொச்சின் இருக்குது, சும்மா ஏதாவது சொல்லுங்க. அரே, மும்பை தான் வின் பண்ணுது. CSK தான். மும்பை தான். CSK தான். தோனி இருக்கார்ல. மும்பை தான். டேய் CSK மும்பை தான். தான். டேய் மும்பை. CSK தான். போய் காப்பாத்துங்க போங்க. ஏனுங்க சித்தப்பா, அவங்க பாட்டுக்கு ஒத்துமையா மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை. டேய்
அவங்கள பிரிச்சு விட்டாதான்டா இந்த சொத்துல ஷேர் கிடைக்கும். யார் சொன்னாங்க? முதலாளி தான். அட என்ன சித்தப்பா நீங்க வேற இப்படி ஒண்ணா இருக்கிறவங்கள ரெண்டா பிரிச்சு என்ன பண்ண போறீங்க? ஆ? சரி நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் சொல்லுங்க சொல்லுங்க. ஆர்சிபி ஃபேனு. அதானே நினைச்சேன். நீங்களும் கப் அடிக்காதீங்க, அடிக்கிறீங்களே இப்படி சண்டை போட்டு விட்டுருங்க. பையன் இது யார் போனா இருந்தா நமக்கு என்ன? இதை இருந்த இடத்துலயே தூக்கி போட்டு நம்ம போன் எடுப்போம். ஓஹோ, 3 பேரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணுறான்னு பாருங்க. என்ன இவங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க? சரியில்லையே. என்னம்மா 3 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? மா உங்களை தான் கேட்குறேன், டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்தா தெரியல, சீரியல் பார்த்துட்டு இருக்கோம். ஓ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், ஏம்மா 3 பேர் உட்காந்து ஒரே சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்களே, வேற வேற சீரியல் பார்க்கலாம்ல? எப்படி இருந்தாதான் என்ன, அது சீரியல்ல, அதான் நாங்க பாக்குறோம். பார்த்தேன் விபி தான் கொடுத்து வச்சவ. அதான் சென்ட்ரல்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கால, அப்பதான் நல்லா தெரியும். ஆமா, அதனால தான் நான் எப்பயுமே எங்கேயோ உட்காந்துருக்கேன். ஓ, அதனாலதான் நீ எப்பவுமே நடுவுலயே உட்காரணும்னு சொல்றியா? ஆமா, இனிமே நம்ம 3 பேரும் மாறி மாறி உட்காந்துக்கலாம். அதெல்லாம் முடியாது, நான் எப்பவுமே இங்கே தான் உட்காருவேன். இது அநியாயமா இருக்கு. இந்த வீட்ல எல்லாருக்கும் சேம் ரைட்ஸ் தானே? அப்படின்னு யார் சொன்னா? எனக்கு அப்புறம் தான் உங்களுக்கு. அது என்ன உனக்கு அப்புறம்? அப்போ நீ விட்டு கொடுத்தா எங்களுக்கு எல்லாமே வருதா? ஒன்னும் அவசியம் இல்ல. அவசியம் இல்லைனா அமைதியா சீரியல் பாருங்க. பார்க்கலாமே, நல்லா பார்க்கலாமே. நகரு, நீ இங்க உட்காரு, நான் இங்க உட்கார்ந்து நவுரி, என்னோட பிளேஸ் டி. ஏய் நவுரு, இங்க நான் தான் உட்காருவேன். நவுருங்க. ஏய் நவுருங்கடி. இதுதான் சரியான டைப். முதலாளி கூட்டம் கரெக்டா. புரியாது. முதலாளி பண்றேன் பாரு. ஏய் நவுரி. ஏய் நீ நவுரி. இவள என்ன? டேய் டேய் தள்ளுற. அப்பா. யோ கணக்கு பாத்தியா இந்த கண்கொள்ளா காட்சியே? ஐயோ முதலாளி இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஏயா இவங்கள பார்த்தா சண்டை போடுற மாதிரி இருக்குது. பெரியவ அவங்க 2 தங்கச்சி மேல வச்சுக்கிற பாசத்தை மனசுல மட்டும் இல்லையா, மடியிலையும் சேர்த்து தாங்குறான். இதுக்கு மேல என்னடா வேணும்? ஐயோ அது இல்லை முதலாளி, நடுவில் நான் தான் உட்காருவேன் நீங்களாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். கணக்கு வர வர உன் கணக்கே சரியில்லை. ஒழுங்கா கணக்கு போற வேலையை மட்டும் பாரு, புரிஞ்சுதா? சண்டை போடுறாங்களாம் சண்டை. அங்க பாரியா, இன்னொரு வானத்தை போல பாக்குற மாதிரியே இருக்குதியா. அவ மடியில இடம் இல்லை. இல்லைன்னா இன்னொரு பாப்பா பெத்து கொடுத்துருப்பேன். இதுக்கு மேல இருந்தா என் கண்ணே கலங்கிடும். நான் கிளம்புறேன். ஐயோ அட பாவிங்களா, அவர் இருக்கும்போது நடிக்காம இப்ப நடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை முதலாளி ஏன்னு சித்தப்பா நீங்க பண்றது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நியாயம் அநியாயம் எல்லாம் பார்த்தா இங்க வாழ முடியாதுடா மகனே. உன்னை யாரும் வாழ சொன்னா? அப்புறம் போய் சாவு. ஏய் யாரை கேட்டீங்க சார்ஜ் போட்ட நீ? ஏய் யாரடி கேட்கணும்? என்ன கேட்கணும்? உன்னை ஏன் கேட்கணும்? ஏன்னா அது என்னோட சார்ஜரு. இங்க பாரு, அப்பா காசுல வாங்கினதுதான். என்னமோ புருஷன் சம்பாதிச்சு வாங்கின மாதிரி பேசுற. ஓ சொல்லுவ இவ்ளோ சொல்றியே, ஏன் உன் சிரிச்ச மூஞ்ச வாங்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? ஏன் புருஷனை சொல்ற? யார் புருஷன்? நீ சிரிச்சு மூஞ்சி வாயன்? உன் புருஷன் தாண்டி. உன் புருஷன் தானே கருவாயன். ஆமா நல்லா கேளு, பகல்ல வந்தா கூட கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறான். உன் புருஷன் மட்டும் என்ன நல்லா பானிபுரி வாய மாதிரி இருக்கான். இங்க பாரு, என் புருஷனை பத்தி தேவையில்லாம பேசின உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அதாண்டி சொல்றேன், என் புருஷன் பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் பேசுறீ, என்னடி பண்ணுவ? பேசலாம். உன்ன ஏய் கொண்டு பாரு. உன்ன ஏய் நெட்டச்சி. ஏய் விடுடி. ஏய் முடிய விடுடி. இப்பதான் முதலாளி கூட்டினாரு. சித்தப்பா சொன்னா கேளு, இது நியாயமா இல்ல. வாங்க முதலாளி, டேய், அங்க வந்து பாருங்க. யார சொல்ற? வாங்கடா உனக்கு பிரச்சனை. நீங்க வாங்க முதலாளி, எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க. யோ கணக்கு என்ன இது? என் 3 பொண்ணுங்களும் எவ்வளோ அழகா தலைமுடியை பார்த்து சந்தோஷமா சிரிச்சு பேசினுக்கிறாங்க. ஏதோ தலைமுடியை பிடிச்சி சண்டை போட்டுக்கிறாங்க சொன்ன. ஐயோ முதலாளி இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. என்ன இது? அங்க பாடுறா.
அவங்களாம் பார்த்தா சண்டை போடுற மாதிரி இருக்குது. அங்க பாடுறா, இவ்வளோ பாசமா குரங்கு கூட அப்படி பேன் பார்க்காதா. ஆனா என் குழந்தைங்க எவ்வளோ அழகா பேன் பார்க்குதுங்க பாடுறா. ச்சே, முதலாளி டேய் பேசாத, முதலாளி. டேய் பேசாதன்னு சொல்லிட்டேன். இனிமே என் பொண்ணுங்களை பத்தி ஏதாவது என்கிட்ட வந்து தப்பா சொல்லணும்னு நினைச்ச, ஆமா உன் கணக்கெல்லாம் முடிச்சிய வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அவள் தான் சொல்லிட்டேன். டேய் நவுறா, இவன் வேற குறுக்கு வந்து. என்னது இது? நான் பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிறாங்க, முதலாளி வரும்போது மட்டும் அமைதியா இருக்காதுங்க. ச்சே, சித்தப்பா ஒரு நிமிஷம் என்ற பேச கேளுங்க, எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கங்க. என்னால முடியாதுடா. ஏன் ஆ? இந்த குட்டி சத்தம், இந்த சொத்துல ஒரு பங்கு வாங்காம என்னால் நிம்மதியா இருக்க கடை முடியாது. கட்டு போங்க, எனக்கு என்ன போங்க. அரே சகலே, சொல்லு மும்பைல சங்கிலியா? மும்பைல வாங்கடே ஸ்டேடியம் வந்திருக்கியா? வாங்கடா ஸ்டேடியாவா? வாங்கடே வாங்கடா ஸ்டேடியம். வாங்கடே கிரிக்கெட் ஸ்டேடியம். கிரிக்கெட் கிரிக்கெட் ஸ்டேடியம். கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்திருக்கியா? வந்தது இல்லையா? ஒரு வாட்டி நம்ம மும்பை vs சென்னை மேட்ச் போலாம். காலைல நம்ம ஃபைட் போட்டோம்ல, அத அங்க போய் போடலாம். போடுவோம் போடுவோம். போகாதி படியா. என்னப்பா ஏதோ கடங்காரங்க மாதிரி வாசல்ல என்ன எதுக்கு கேக்குற? பேசிட்டு தெரிஞ்சுக்கதான். தெரியாது. ஆமா தெரியாது. யோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இல்ல எனக்கு புரியல. யோ கணக்கு, அந்த தோட்டக்கார கௌதம் தான் எங்களை இங்க சொன்னான். என்னப்பா? டேய் நீ எப்படா இவங்க கூட சேர்ந்த? ஏன் அவங்க கூட சேரக்கூடாதா என்ன? இல்லப்பா நான் எதுவும் கேட்கல. இங்க பாத்தியா, மூடிட்டு போ. சகல அவங்ககிட்ட என்ன வெட்டி போச்சு? லீவ். உனக்கு லீவா? போ. இந்த டைம்ல முதலாளி கூட்டினதா கரெக்டா இருக்கும். கூட்டினு என்ன கணக்கு, ஒரே சிந்தனையா இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, மேல இவனுங்க 3 பேர் பொண்டாட்டியும் முடிய புடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னது, என் 3 முறை பொண்ணுங்களா? சரி சரி சரி, அவங்க 3 பொண்டாட்டிங்களாம். ஆமாப்பா, அதுல அவன் பொண்டாட்டி இவனை கருவாயின்னும் இவன் பொண்டாட்டி அவனை பானிபூரி வாயின்னும் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டி என்ன கருவாயின்னு சொல்லுதா? ஏய் எப்பறா ஓம் பொண்டாட்டி என்ன பார்த்து பானிபூரி வாங்கி சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம். அவன் பொண்டாட்டி எதுவுமே சொல்லலையா? நான் தான் 2 வாயுமே இல்ல, நல்ல வாய். அடிச்சு அதெல்லாம் இல்ல, அவன் ஒரு சிரிச்சா மூஞ்சின்னு சொல்லிட்டு இவன் பொண்டாட்டி தான் சொல்லி சிரிச்சுன்னு இருந்தா. ஏப்பா உன் பொண்டாட்டி என்னைய பார்த்து சிரிச்ச மூஞ்சுங்கறா, என்னைய பார்த்து சொல்ல மாட்டேங்கிறா? ஆமாண்டா, நீ சிரிச்ச வாயந்தான்டா. தேங்க்ஸ்ரா. நீ சிரிச்ச வாயந்தான்டா. அத விடுங்கடா, ஓம் பொண்டாட்டி எப்பறா என்ன பானிபூரி வாங்கி சொல்ல போச்சு? நீ பீடா வாயந்தான்டா. நீ ஏய் நீ கரு வாங்கடா. பீடா வாயந்தான்டா. சிரிச்ச வாங்கடா. அவ சிரிச்ச வாய, நீ பீடா வாயந்தான்டா. நீ பீடா வாயந்தான்டா. பீடா வாயந்தான்டா. பீடா வாயடா. நீ கரு வாங்கடா. என்ன நீங்க, நான் உங்களை கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டா நீ வேற எது விளையாண்டுருக்கீங்க? அரே பும்ரா ஸ்டைல் பாரு. அரே அரே இங்க பாரு பும்ரா ஸ்டைல். வேற ஆள் மாத்துங்க. அரே மாமாஜி இந்தாங்க, நீங்க பவுலிங் போடுங்க. மாமா நீங்க பேட்டிங் ஆடுங்க. பவுலிங் அவரே போட்டு பேட்டிங் அவரே ஆடுவாரா? கணக்கு இவங்க ஒன்னு ஆட்டத்துல சேர்த்துக்கலன்றதுக்காக சண்டை போறாங்க. என்கிட்ட வந்து போய் சொல்றியா? ஐயோ முதலாளி, இவங்க எல்லாருமே சண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க. என் 2 கண்ணால நான் பார்த்தேன். டேய் மைனர் குஞ்சு, நீ தான்டா இருந்த, சொல்றா. சண்டையா? அப்படின்னா டேய் உன்னை கூட போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்களேடா. இந்த மைனர் மேல எவன்டா கை வைக்க முடியும்? யோ மாமா, அவன் பேச்ச கேட்டு வந்திருக்க, அறிவு இருக்கா? கூட்டு போ மாமா. ஏன்டா முட்டா கபோதி? முட்டா கபோதின்னு தான் சொன்னேன். இங்க பாரு, என் குடும்பத்தை ஒத்துமையா இல்ல நிரூபிச்சு காட்டுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீ வந்து சும்மா அதையே சொல்லுகிறியா? அப்ப வேலையை பாக்குறது இல்ல. எப்படி இத சொன்னா என் சொத்துல ஒரு பங்கு தரேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்ன, நீ அதையே வேலையா செஞ்சுனுக்குற. ஐயோ முதலாளி, அது இல்ல, நான் சொல்றத நம்புங்க. டேய் இனிமே நம்ப முடியாதுடா. நானும் கொஞ்ச நாளா பாத்துனே தாங்கிறேன். நீ பண்றதுலாம் சரியில்லை. ஒரு குடும்பம் இருந்தா சில சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். அது கொஞ்ச நாளா தானாவே சமாதானம் ஆயிடும். ஆனா நீ அதையே பெருசாக்கி அதுல இருந்து பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குற பாத்தியா? இந்த புத்தி தாண்டா உன்னை அழிச்சிடும். அந்த பணம் நிலைக்கவே நிலைக்காது. மாமா சூப்பர் மாமா. அவார்டே கொடுக்கலாம். மாமா அந்தாங்க பால். சமந்தி வாங்க சமந்தி. என்ன இன்னொரு 500 வேணுமா? அடையா சமந்தி, நீ கொடுத்த 500 ரூபாய்க்கு சில்லறன்னு கண்டக்டர் இறக்கி விட்டான். சில்லறன்னு சொல்லிட்டானா? ஆமா. சரி சரி, அந்த சில்லறையை நான் பாத்துக்கிறேன். இந்த சில்லறைய நாங்க பாத்துக்கிறோம். நாங்க வாங்க சமந்தி வாங்க. எத்தனை லட்சம் ரூபாய் சில்லறை வேணும்? நான் கொடுத்த 500 ரூபாய் தானே. ஸ்கிரிப்ட் பாருங்க தம்பி. அது டைலாக் கரெக்ட் எடுத்து கொடு. பிராங்க் பண்ணு. ரெடி ரோலிங். பாத்தியா கணக்கு, ஒரு 500 ரூபாய்க்கு இந்தாண்டா கதெல்லாம் விடுறாங்க.
ஐயோ முதலாளி போயிட்டு அனுப்பிடுறாரு ஃபோன் நம்பரே வாங்காம போறாரு. ஃபோன் நம்பர்ல கணக்கு அக்கௌண்ட் நம்பர் உன்னை வச்சுக்கிட்டு நான் ஏன் தான் குப்பை கொட்ட போறேன்னு தெரியல. சார் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தெரியாது டைலாக் தெரியல. நீ ஏன் சிரிச்ச? நான் சொல்லிட்டேன். மாமா அவன் பேச்ச கேட்டு வந்திருக்கியா? அறிவு இருக்கா? கூட்டிட்டு போ மாமா. ஏண்டா முட்டா கபோதி, முட்டா கபோதின்னு தான் சொன்னேன். இங்க பாரு முட்டை கண்ணனா இது சம்மந்தி ஒரு அது பெருசாக்கி அதுல பணம் சம்பாதிக்க பாருங்க. அதெல்லாம் நினைக்காதியா பேதியா முன்ன நீயே பேங்க் துப்பிக்க பாரு. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு.